அதிகமானவர்கள் அந்த நூலகத்துக்கு சென்று படித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்து கலைஞர் நூலகத்துக்கு மாணவர்கள் படையெடுக்கின்றார்கள். விரைவில் கோவையிலும் திருச்சியிலும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைய இருக்கின்றது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டின் படி வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இந்த சட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. இந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை ஆண்டுதோறும் தனியார் பள்ளிகளுக்கு அரசே வழங்க வேண்டும் என்பது சட்டம் விதி. ஆனால் முந்தைய ஆட்சி காலங்களில் இந்த தொகை தாமதமாகத்தான் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 1200 கோடி ரூபாயை பள்ளிகளுக்கு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இனி வரும் கல்வி ஆண்டுகளில் இந்த குழந்தைகளுக்கான கல்வி கட்டண தொகை அந்தந்த ஆண்டை வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். எனவே அரசு பள்ளிகளின் வளர்ச்சியில் மட்டுமின்றி தனியார் பள்ளிகளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்பொழுது சென்ற கேலோ தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்தது. முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் கேலோ இந்தியா போட்டிகளில் 2வது இடத்தை தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனையர் பிடித்தனர். ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், பிடி பீரியடை தயவு செய்து கடன் வாங்கி மேக்ஸ் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தாதீங்க. ஏனென்றால் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடப்பு ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் விளையாட்டு திடல். கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம். நன்றாக விளையாடும் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நன்றாக படிப்பார்கள். எனவே பிடி வகுப்புகளை கடன் வாங்காதீர்கள் என்று மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்களை மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு இங்கு பாராட்டு சான்றிதழ்களை பெற்றுள்ள தனியார் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் ஜியான் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் திரு விஜய் அவர்கள் 10 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் அந்த நூலகத்துக்கு சென்று படித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இந்த சட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது. இந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை ஆண்டுதோறும் தனியார் பள்ளிகளுக்கு அரசே வழங்க வேண்டும் என்பது சட்டம் விதி. ஆனால் முந்தைய ஆட்சி காலங்களில் இந்த தொகை தாமதமாகத்தான் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் 1200 கோடி ரூபாயை பள்ளிகளுக்கு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இனி வரும் கல்வி ஆண்டுகளில் இந்த குழந்தைகளுக்கான கல்வி கட்டண தொகை அந்தந்த ஆண்டை வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். எனவே அரசு பள்ளிகளின் வளர்ச்சியில் மட்டுமின்றி தனியார் பள்ளிகளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் பேசும்பொழுது சென்ற கேலோ தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்தது. முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் கேலோ இந்தியா போட்டிகளில் 2வது இடத்தை தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனையர் பிடித்தனர். ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், பிடி பீரியடை தயவு செய்து கடன் வாங்கி மேக்ஸ் சயின்ஸ் வகுப்புகளை நடத்தாதீங்க. ஏனென்றால் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடப்பு ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் விளையாட்டு திடல். கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம்.